In this video, connective tissues பத்தி பார்க்க போறோம். Connective tissues develop from the mesoderm and widely distributed in the body. mesoderm germ layers-ல இருந்து ஃபார்ம் ஆகுது, பாடி ஃபுல்லாவே இது பரவி இருக்கு அப்படினு சொல்லலாம். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தா பைண்டிங் அண்ட் சப்போர்ட், ப்ரொடெக்ஷன், இன்சுலேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். ஸோ இதெல்லாமே இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ். இப்போது காம்பனன்ட்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3 மேஜர் காம்பனன்ட்ஸ்: ஃபைப்ரஸ், கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் அண்ட் செல்ஸ். ஃபைப்ரஸ்ன்றது நார், குறு இழை நார்கள், நார் இழை செல்கள் அப்படின்னு சொல்கிறது. கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ்னால் அடிப்படை செல்ஸு. அடுத்தது செல்ஸ். இது எல்லாமே சேர்ந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபைப்ரஸ்ன்னு பார்த்தோம்னா அது வந்து ப்ரொவைட் சப்போர்ட்டை கொடுக்குது. இந்த ஃபைப்ரஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அது 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க: கொலாஜன், எலாஸ்டிக், ரெட்டிகுலார். அந்த மாதிரி 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து 3 டைப்ஸாக மேஜர் குரூப்ஸாக பிரிக்கிறாங்க: லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று இடையில ஜங்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது: ஏரியோலார், அடிப்போஸ் அண்ட் ரெட்டிகுலார். டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸில் பார்க்கும்போது டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர், எலாஸ்டிக். ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ் பார்க்கும்போது கார்டிலேஜ், போன், பிளட் அப்படின்னு 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அரேஞ்ச்டு இன் எ செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். அதாவது கொஞ்சம் செமி ஃப்ளூயிடாக இருக்கக்கூடிய அடிப்படை பொருட்களால் ஆனது. இது வந்து ஏரியோலார், அடிப்போஸ் அப்படின்னு 2 பிரியுதுன்னு பார்த்தோம் இல்லையா, ரெட்டிகுலார்னு 3 டைப்ஸாக. அதில் பார்த்து ஃபஸ்ட்டு ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா பீனீத் த ஸ்கின்ஸ் மேலே இடையில இருக்குது. சப்போர்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க், ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆக்ட் எஸ் எ ரிசர்வாயர் வாட்டர் அண்ட் சால்ட்ஸ் ஃபார் சரௌண்டிங் பாடி டிஷ்யூஸ். ஸோ பாடி டிஷ்யூஸில் அதை சுற்றி இருக்க டிஷ்யூஸ்க்கு தேவையான வாட்டர், சால்ட் இது எல்லாத்தையுமே வந்து இது ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ரிசர்வாயராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹென்ஸ் ஆப்ட்லி கால் டிஷ்யூ ஃப்ளூயிட். ஸோ அதனால் இதை டிஷ்யூ ஃப்ளூயிட்னு சொல்லலாம். இந்த டிஷ்யூ ஃப்ளூயிட்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டைன்ஸ் ஃபைப்ரோபிளாஸ்ட். அதில் ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்குது, மேக்ரோபேஜஸ் இருக்குது, மாஸ் செல்ஸ். இது எல்லாமே சேர்ந்து டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸாக இருக்குது. இப்போ அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா அண்டர் த ஸ்கின், நம்ம ஸ்கின்னுக்கு கீழே அடிப்போஸ் டிஷ்யூஸ் அப்படின்ற ஃபேட் டிஷ்யூ இருக்கிறதால தான் நம்மளால் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டாக இருந்தாலும் கோல்டாக இருந்தாலும் டாலரேட் பண்ணிக்க முடியுது. இட் இஸ் சிமிலர் டு ஏரியோலார் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். பார்க்கறதுக்கு ஏரியோலார் டிஷ்யூஸ் மாதிரியே தான் இருக்கும், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸும் ஏறக்குறைய அதே மாதிரியே தான் இருக்கும். பட் அடிப்போசைட்ஸ் காமன்லி கால் அடிப்போஸ் ஆர் ஃபேட் செல்ஸ். காமனாக இதை அடிப்போஸ் இல்லைன்னா ஃபேட் செல் சொல்லுவாங்க. இந்த ஃபேட் செல் வந்து ஸ்டோர் த ஃபேட்ஸு, நியூட்ரியன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்குது. ரிச்லி வாஸ்குலரைஸ்டு இண்டிகேட்டிங் இட்ஸ் ஹை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ வாஸ்குலரைஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்குலர் டிஷ்யூஸ் எது? பிளட் அதிகமாக இருக்கிறத வச்சு பார்த்தா இந்த செல்ஸ் வந்து நமக்கு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியில் அதிக அளவு பங்கெடுத்துக்குது அப்படின்னு சொல்லலாம். While fasting, these cells maintain life by producing and supplying energy as fuel. சம்டைம் நம்ம சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருக்கிற டைமில் இந்த செல் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஃபேட்ஸை வந்து நமக்கு ஃபியூலாக பயன்படுத்தி தேவையான எனர்ஜிஸை நம்ம பாடி எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபவுண்ட் இன் சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூஸ் சரௌண்டிங் த கிட்னிஸ், ஐபால், ஹார்ட் எக்ஸெட்ரா. இந்த இடத்துலலாம் அமைஞ்சிருக்கு. இந்த அடிப்போஸ் டிஷ்யூஸ் வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க: ஒயிட் ஃபேட், ப்ரௌன் ஃபேட் அப்படின்னு. ஒயிட் ஃபேட் வந்து ஸ்டோர் நியூட்ரியன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஃபங்க்ஷனை பண்ணுது. ப்ரௌன் ஃபேட்னு ஏன் சொல்கிறோன்னா அபண்டன்ட் மைட்டோகாண்ட்ரியா, இதில் அதிகப்படியான மைட்டோகாண்ட்ரியா இருக்கிறதால இதை ப்ரௌன் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம பாடியை வார்மாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிளட் ஸ்ட்ரீமை வந்து ஹீட் பண்ணி நம்ம பாடி வார்மாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. produces heat by non-shivering thermogenesis in neonates. அதாவது புதுசாக பிறந்த குழந்தைக்கு அந்த ஷிவரிங் இல்லாமல், உடல் நடுக்கம் இல்லாமல் தெர்மோஜெனிசிஸ் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்து அந்த குழந்தைய வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அடிப்போஸ் டிஷ்யூஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ரெட்டிகுலார் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிசம்பிள்ஸ் ஏரியோலார் பட் மேட்ரிக்ஸ் இஸ் ஃபில்ட் வித் ஃபைப்ரோபிளாஸ்ட். இது வந்து ஏரியோலார் மாதிரி இருந்தாலும் இதில் வந்து உள்ள வந்து ஃபைப்ரோபிளாஸ்டால் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இட் ஃபார்ம் ஆன் இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க்,
ஒரு உடல் உள் அமைப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட் த பிளட் செல்ஸ்க்கு இது சப்போர்ட்டிவாக இருக்குது. லிம்ப் நோட்ஸ்க்கு, ஸ்ப்ளீன் அண்ட் போன் மேரோஸ் இந்த இடத்துலலாம் இது இருக்குது. ஸோ அதனால் இந்த லிம்ப்பு, ஸ்ப்ளீன், போன் மேரோஸ் எல்லாமே நம்மளுக்கு பிளட் செல்க்கு ஒரு சப்போர்ட்டிவாக கொடுக்கக்கூடிய செல்ஸாக இருக்குது. அடுத்தது டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, fibrous and fibroblast are compactly packed in the dense connective tissues. ஒன்னோட ஒன்று நெருக்கமாக ஃபைப்ரஸும் ஃபைப்ரோபிளாஸ்ட்டும் அமைஞ்சிருக்கிறதால இது டென்ஸ் இறுக்கமான ஒரு அமைப்பாக இருக்குது. orientation of fibers show a regular or irregular pattern is called. அந்த செல்ஸ் வந்து ஃபைபர் செல்ஸ் அமைஞ்சிருக்கிறது சைஸ் அது எப்படி ரெகுலர் பேட்டர்னில் அமைஞ்சிருக்கா இர்ரெகுலர் பேட்டர்னில் அமைஞ்சிருக்கான்னு பார்த்து அதை வந்து டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர்னு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. இப்போ டென்ஸ் ரெகுலர்னு பார்த்துக்கிட்டோம்னா primarily contains collagen fibers in rows between many parallel bands, less of the tissues and a few elastic fibers. இந்த parallel bundlesக்கும் elastic fibersக்கும் இடையில இந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இதுதான் இது டென்ஸ் ரெகுலர் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெசன்ட் இன் டெண்டன்ஸ்னால் வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸை வந்து நம்ம இதோட போனோடைய இணைக்கிற இடத்துல இருக்கிற தசை நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டாச் ஸ்கெலிட்டல் அண்டு போன்ஸ் மசில்ஸ். டென்ஸ் இர்ரெகுலர்னு பார்த்தா இட் ஹாவ் பண்டில்ஸ் ஆஃப் thick collagen fibers and fibroblast which are arranged irregularly. இதில் இருக்கிற collagen fibers, fibroblast வந்து அரேஞ்ச் ஆகிருக்கிறது வந்து இர்ரெகுலராக இருக்குது, ஒரு காமனான ஸ்ட்ரக்சரில் இல்லாமல். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஸ்கின், கிட்னி, போன்ஸ், கார்ட்லேஜஸ், மசில்ஸ், நர்வ்ஸ் அண்ட் ஜாயின்ட்ஸ் இந்த எல்லா இடத்துலையுமே வந்து ஃபவுண்ட் ஆகிருக்கு. எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் கண்டெய்ன்ஸ் ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். இதில் அதிகப்படியான எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து இட் அலோவ்ஸ் ரிகாயில் ஆஃப் டிஷ்யூஸ் ஃபாலோயிங் ஸ்ட்ரெச்சிங். நீட்சி அடைகிற டிஷ்யூ திரும்ப அதே நிலைக்கு வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் ஃபவுண்ட் இன் வால்ஸ் ஆஃப் லார்ஜ் ஆர்டரிஸில், வெர்டிப்ரல் காலமில் அண்ட் பிராங்கியல் டியூப்ஸில் இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிராங்கியல் டியூப்ஸில் இருக்கிறதால தான் நம்ம மூச்சு விடும்போது இன்ஹலேஷன், எக்ஸலேஷன் மூச்சு இழுத்து வெளியே விடும்போது நல்லா விரிவடைஞ்சு சுருங்கிறதுக்கு அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூஸ். அடுத்தது ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கார்ட்லேஜ், போன், பிளட். கார்ட்லேஜ் எடுத்துக்கிட்டால் குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க. சாலிட் அண்ட் பிளேயபிள் அண்ட் ரெசிஸ்டன்ட் காம்ப்ரெஷன்ஸ், அதாவது சாலிட் நேச்சர், பிளேயபிள் வளையும் தன்மை கூடியது, ரெசிஸ்டன்ட் காம்ப்ரெஷன்ஸ் அதிகமாக வந்து உடையாமல் இருக்கக்கூடியது. என்க்ளோஸ்ட் இன் ஸ்மால் கேவிட்டிஸ் வித் த மேட்ரிக்ஸ் செக்ரீட்டட் பை தம். இது வந்து அந்த மேட்ரிக்ஸ் உள்ள கவர் ஆகியிருக்கு, மேட்ரிக்ஸ் சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணுது. ப்ரெசன்ட் இன் த டிப் ஆஃப் நோஸ், அவுட்டர் இயர் ஜாயிண்ட்ஸ், இயர் பின்னா, பிட்வீன் அட்ஜசன்ட் போன்ஸ் ஆஃப் த வெர்டிப்ரல் காலம். நம்மளுடைய டிப் ஆஃப் த நோஸில், பின்னா வெளிப்புற இயரில், இயர் ஜாயின்ஸில், அதே டைமில் வெர்டிப்ரல் காலமும் ஒரு வெர்டிப்ரல் காலமுக்கு இடையில இணைக்கக்கூடிய அட்ஜசன்ட் போன்ஸாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஹார்ட் அண்டு நான் லயபிள் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ், அதாவது வளையாத தன்மையுடைய ஹார்டான அடிப்படை துகள்களால் ஆனது. ரிச் இன் கால்சியம் சால்ட்ஸ் அண்ட் கொலாஜன் ஃபைபர்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. இட் இஸ் த மெயின் டிஷ்யூ தட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஆஃப் த பாடி. இது வந்து ஒரு பாடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. த போன் செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த ஸ்பேசஸ் கால் லாக்யூனே, அதாவது டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில். போன் வந்து ஒரு டியூப் மாதிரி இருக்கிறதால இதை வந்து லாக்யூனே அப்படின்னு சொல்கிறோம். போன் மேரோ இஸ் த சைட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளட் செல்ஸ். இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். இப்போ போன்ஸோடைய ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது போன் செல்ஸ் சென்டர்லேயும் காம்பாக்ட் போன் டிஷ்யூஸ் வந்து அவுட்டர்லேயும் இருக்குது. அதே மாதிரி நமக்கு கார்ட்லேஜனஸில் பார்க்கும்போது கார்ட்லேஜல் செல்ஸும் கொலாஜன் ஃபைபர்ஸும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ டைட் பைண்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது கார்ட்லேஜனஸ். நெக்ஸ்ட் ஒன் பிளட் செல்ஸ். பிளட் செல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஆல்ரெடி பிளட் செல்ஸ் வந்து WBC, RBC, பிளேட்லெட்ஸ். WBC வந்து செல்லார் ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. RBC வந்து செல்லார் ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. WBC வந்து நம்மளுக்கு ஆர்மி ஃபோர்ஸஸ் ஆஃப் அவர் பாடி, டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. பிளேட்லெட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடியில் ஏதாவது இன்ஜூஸ் ஆகும்போது பிளட் வந்து அதிகப்படியாக வெளியேறாமல் அதை
கிளாட்டிங் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இஸ் த ஃப்ளூயிட் கனெக்டிவ் டிஷ்யூ கண்டெய்னிங் பிளாஸ்மா, ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ். இதனுடைய ஃபங்க்ஷன் பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட் மீடியம் ஃபார் த கார்டோவாஸ்குலர் சிஸ்டம். ஸோ வாஸ்குலார் அப்படின்னாவே என்னது, வாஸ்குலார் டிஷ்யூஸ்னாவே பிளட் தான். இந்த டிஷ்யூஸ் வந்து நம்ம பாடியில் இருக்க எல்லா திங்ஸுமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியமாக இருக்குது. கேரியிங் நியூட்ரியன்ஸ், வேஸ்ட், ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் த்ரூ அவுட் த பாடி, எல்லா இடத்துக்குமே எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியம் தான் நம்ம பிளட் அப்படின்னு சொல்கிறோம். மஸ்குலார் டிஷ்யூஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து மஸ்குலார் டிஷ்யூஸ். இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி லாங் சிலிண்ட்ரிக்கல் ஃபைப்ரஸ் அரேஞ்ச்ட் இன் பேரலல் அரேஸ். பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர்ஸை தான் இங்கே மஸ்குலார் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஃபைப்ரில்ஸ் கால் மயோஃபைப்ரில்ஸ். மயோ அப்படின்னாவே மசில்ஸை பற்றி படிக்கிறது. மயோஃபைப்ரில்ஸ். மசில் ஃபைபர்ஸ் கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலேஷன். ஸ்டிமுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ஃபங்க்ஷனை பண்ணுறது மஸ்குலார் டிஷ்யூஸோட ஃபங்க்ஷன். ஜென்ரல் மசில்ஸ் பிளே ஆன் ஆக்டிவ் ரேட் இன் ஆல் த மூமெண்ட்ஸ் ஆஃப் த பாடி. எல்லா பாடி மூமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு ஜென்ரல் மசில்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இந்த மசில்ஸே வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஆல்ரெடி யூ ஸ்டடிட் அபவுட் த 10th ஸ்டாண்டர்ட் ஆர் 9th ஸ்டாண்டர்ட் எல்லாமே படித்தது தான். ஸ்கெலிட்டல், ஸ்மூத் அண்ட் கார்டியாக் மசில்ஸ். ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து க்ளோஸ்லி அட்டாச்டு இன் ஸ்கெலிட்டல் போன்ஸோட அட்டாச் ஆகிருக்கும். ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஃபைபர்ஸ் ஆர் பண்டில்டு டுகெதர் இன் எ பேரலல் ஃபேஷன். ஒன்றா வந்து ஒரு தடித்த உரைக்குள்ளே அடுக்கி வச்ச மாதிரி அமைஞ்சிருக்கும். இட் இஸ் ஸ்ட்ரையேட்டட். இது வந்து வரி தசைன்னு சொல்லுவாங்க, வரியாகவும் இருக்கும். அதே டைமில் இதை வாலண்ட்ரி மசில்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய வில் பவருக்கு ஏற்ற மாதிரி அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறத வந்து வாலண்ட்ரி மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மூத் மசில்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்வாலண்ட்ரி மசில், நான் ஸ்ட்ரையேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். No striations. Cell junctions hold them together and they are bundled together in a connective tissue sheath. அதாவது இணைப்பு திசுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு உரைக்குள்ளே அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். The wall of internal organs such as blood vessels, stomach and intestine இந்த இடத்துலலாம் இருக்குது. They are involuntary as their functions cannot be directly controlled. இதை வந்து டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால இதை involuntary muscles அப்படின்னு சொல்கிறோம். Cardiac muscle is a contractile tissue present only in the heart. அதாவது சுருங்கி விரியும் தன்மையுடைய செல்ஸு. இந்த டிஷ்யூஸ் வந்து ஹார்ட் மட்டும் ஸ்பெஷலைஸ்டாக ப்ரொடெக்ஷன் பண்ணப்படுது. செல் ஜங்ஷன் ஃபியூஸ் டு பிளாஸ்மா மெம்ப்ரேன் ஆஃப் கார்டியாக் மசில் செல்ஸ் அண்ட் மேக் தம் ஸ்டிக் டுகெதர். ஸோ இங்கே இருக்கிற செல் மெம்ப்ரேன்ஸ் வந்து கார்டியாக் மசில்ஸோட ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். Communication junctions at some fusion points allow the cells to contact as a unit. ஸோ ஒன்றோடு ஒன்று இந்த செல் ஜங்ஷனால் இணைஞ்சிருக்கிறதால தான் அதனுடைய கான்ட்ராக்ஷன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு யூனிட்டாக வந்து அடுத்தடுத்து செல்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது when one cell receives or signal to contract, இட் நெய்பர்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்டிமுலேட்டட் டு கான்ட்ராக்ட். ஒரு செல்ஸ்க்கு வந்து சிக்னல் கிடைக்குது கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு, அது உடனே என்ன பண்ணுது, நெய்பர் செல்ஸையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ ஒரு யுனைட்டட் ஃபார்மில் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நியூரல் டிஷ்யூ. நியூரல் டிஷ்யூன்னு பார்த்தா எக்ஸர்ட் த கிரேட்டஸ்ட் கண்ட்ரோல் ஓவர் த பாடி, ரெஸ்பான்சிவ்னஸ் டு சேஞ்சிங் கண்டிஷன்ஸ். அதாவது நம்ம பாடி ஓவரால் கண்ட்ரோல் பண்ணுறது நியூரல் டிஷ்யூஸ் தான். The neuroglial cells which constitute the rest of the neural system protect and support the neurons. அது சுற்றி இருக்கிற அந்த நியூரோக்ளியல் செல்ஸ் தான் வந்து இந்த கன்ஸ்டியூட் த ரெஸ்ட் நியூரல் சிஸ்டம் ப்ரொடெக்ட் ஆகுது, சப்போர்ட்க்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நியூரல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். அதனுடைய வால் பகுதி மாதிரி இருக்கிறது ஆக்சானும், ஹெட் ரீஜனை வந்து சைட்டான்னு சொல்லுவாங்க. சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும். அதனுடைய செல் பாடி வந்து நியூரோக்ளியா செல்ஸால் ஆனது. உள்ளே வந்து நியூக்ளியோபிளாசம்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து சிங்குலரில் சொல்லும்போது டென்ட்ரான்ஸ், ப்ளூரில் சொல்லும்போது டென்ட்ரைட்ஸ்.
இந்த டென்ட்ரைட்ஸ் வந்து நெய்பர் செல்ஸில் இருக்க டென்ட்ரைட்ஸோட கனெக்ட் ஆகும்போது அந்த ஸ்டிமுலேஷன் வந்து ஒரு செல்ஸ்லேருந்து அடுத்த செல்ஸ்க்கு உடனே வந்து பாஸ் த்ரூ ஆகுது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கும்போது நியூரான் சூட்டபிளி ஸ்டிமுலேட்டட், அதுக்கு தேவையான ஒரு ஸ்டிமுலேஷன் வந்ததும் அதில் இருக்க எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகி சிப்லி ட்ராவல்டு, அங்கேருந்து ட்ராவல் பண்ணி பிளாஸ்மா மெம்பரேனுக்கு வருது. பிளாஸ்மா மெம்பரேனுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே ஏற்படுத்தல டிஸ்டர்பன்ஸால் நியூரான்ஸ் எண்டிங்ஸ்க்கு வருது. அந்த நியூரான்ஸோட எண்டிங்ஸ்க்கு வரும்போது ட்ரிகர் ஈவெண்ட்ஸ் அதுலேருந்து விரைவாக வெளிப்பட்டு ஸ்டிமுலேஷன் ஆர் இன்ஹிபிஷன் தடையாலையும் இல்லை அதுன்னு தூண்டுதலாலையும் என்ன பண்ணுது, அடுத்த அட்ஜசன்ட் நியூரான்ஸ்க்கு அது ஃபார்வேர்ட் ஆகுது. அடுத்து அங்கேருந்து அதர் செல்ஸ்க்கு போகுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல ஏற்படுற ஸ்டிமுலேஷன் அடுத்தடுத்த செல்ஸ்க்கு அப்படியே கண்டினியூவாக ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நியூரல் டிஷ்யூஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த லெசனில் வந்து நம்மளுக்கு நிறைய டூ யூ நோ அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. புக்ஸ் வாங்கியிருந்தால் பாருங்கள். அதில் ஒரு 2 டிசீஸ் மட்டும் நான் சொல்கிறேன். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், இது வந்து டீஜெனரேட்டிவ் டிசார்டர் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் தட் அஃபெக்ட்ஸ் மூமெண்ட். அசைய விடாமல் ஒரு மாதிரி டீஜென்ரேட் ஆகிட்டு நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படுறது. சம்டைம்ஸ் ஆஃபன் இன்க்ளூடிங் ட்ரிமோரஸ், அதாவது ஒரு மாதிரி நடுக்கம், கை கால்லாம் நடுக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அல்ஹிமர்ஸ் டிசீஸ் அப்படின்னு பார்க்குது. இது வந்து கோரியானிக் நியூரோஜெனரேட்டிவ் டிசீஸ் which include the symptoms difficulty in remembering recent events. கிட்டத்தில் நடந்த விஷயங்களை கூட மறக்கக்கூடியதாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ் வித் லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்கன்னே புரியாமல் வாய் குழற மாதிரி இருக்கும். அடுத்தது டிஸ்ஆர்டினேஷன்ஸ் அண்டு மூட் ஸ்விங்ஸ், அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் டிஸ்ஓரியன்டேஷன்ஸ், என்ன நிலைமையில் இருக்கோம் அப்படின்றதே அவங்களால புரிஞ்சிக்க முடியாமல் ஒரு மாதிரி அடிக்கடி மனநிலை மாறக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நியூரல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த லெசன் உங்களுக்கு கம்ப்ளீட்டட். 2 வீடியோவும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ.